அனைவருக்கும் வணக்கம். உளவியல் பாடத்தில் இன்று நாம் கவனம் என்ற தலைப்பை குறித்து காண இருக்கிறோம். கவனம், அட்டென்ஷன். நாம் பொதுவாக எந்த ஒரு செயலை செய்ய முற்படும் போதும் நமக்கு கூறப்படுவது கவனமாக செய்யுங்கள் என்று. இந்த கவனம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக கவனம் என்பது என்ன என்பதை பார்த்தால், கவனம் என்பது மனதினுடைய ஒரு செயல், மென்டல் ஆக்டிவிட்டி என்று கூறுவார்கள். கவனம் என்பது கவனிப்பவனினுடைய மனச்செயல். இந்த கவனம் என்பது உலகத்திலே பல பொருட்கள் இருக்கின்றன. அவற்றுள் நமக்கு எது தேவைப்படுகிறதோ அதை கூர்ந்து கவனிப்பது. நம்முடைய நனவு பரப்பில் பல்வேறு தூண்டல்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமக்கு எது தேவையோ அந்த தேவைக்குரிய தூண்டலை தேர்ந்தெடுத்து நம்முடைய புலன்காட்சி செயலுக்கு உட்படுத்துவது கவனம். கவனம் என்பது நனவு வாழ்க்கையோடு தொடர்புடையது. கான்சியஸ் லைஃப். நாம் தூங்கிட்டு இருக்கும்போது எதையும் கவனிக்க முடியாது, மயக்கத்தில் இருக்கும்போது எதையும் கவனிக்க முடியாது. நீங்கள் விழிப்பாக இருக்கும் பொழுது மட்டும்தான் கவனிக்க முடியும். எனவே கவனம் என்பது நனவு வாழ்க்கை, கான்சியஸ் லைஃப். அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தில் மையப்புள்ளின்னு ஒன்று இருக்கும். அந்த வட்டத்தினுடைய விளிம்பு என்று ஒன்று இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியவையெல்லாம் நனவு பரப்பினுடைய விளிம்பிலே இருக்கின்றன. எதை நாம் கூர்ந்து கவனிக்கிறோமோ அது அந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி, குவி மையம், ஃபோக்கஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்கு. அப்போ நீங்கள் எதை குவி மையத்தில் வைத்திருக்கிறீர்களோ அதை கவனிப்பீர்கள். எதை கவனிக்க வேண்டுமோ அதை குவி மையத்தில் வைக்க வேண்டும். நடந்து போயிட்டே இருக்கோம். ஏராளமான தூண்டல்கள் நம்முடைய கண்களிலே பட்டு கொண்டு இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல நான் நிற்கதான் அப்படின்னா என்ன ஆகுது, அங்கே நான் ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு கவனிக்கதன்னு அர்த்தம். எனவே அந்த நனவு பரப்பு கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறது. பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு. பார்த்தல் என்பது ஒரு இயல்பான செயல். ஆனால் கவனித்தல் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு முயற்சி தேவைப்படுகிறது. வகுப்பில் ஆசிரியர் சொல்லுவார், பாடத்தை ஒழுங்காக கவனியுங்க அப்படின்ட்டு. வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது கவனமாக பாதையில் நம்முடைய கவனம் இருக்கணும். தேர்வெழுதும் போது கூட கவனமாக தேர்வெழுதுன்னு சொல்கிறோம். ஆக கவனம் என்பது எல்லா இடங்களிலும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது. கற்றல், புலன்காட்சி, உற்று நோக்குதல், அனுபவித்தல், இது எல்லாத்துக்குமே கவனம் என்பதுதான் அடிப்படை. மெக்டூகல் என்ற அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பொருளை தெளிவாக அறிந்து கொள்ள என்று சொல்லலை, ஒரு பொருளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள செய்யப்படும் முயற்சிக்குத்தான் கவனம் என்று பெயர். ஆக கவனம் என்பது மனதினுடைய ஒரு செயல், அது மனதினுடைய ஒரு சக்தி. இந்த கவனத்துக்கு மிக மிக முக்கியமானது ஆர்வம். பின்னாடி நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். முதல்ல ஒரு அடிப்படை செய்தியை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தானாக கவனிக்க தொடங்குவீர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்றை கவனிக்கணும்னா
அதன் மீது நம்முடைய ஆர்வத்தை செலுத்த வேண்டும். ஆர்வம் இல்லாவிட்டாலும் ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்ட்ரெஸ்ட், அதுதான் அட்டென்ஷனுக்கு மிக முக்கியமான ஒரு கூறுபாடு. இந்த கவனித்தல், இதை பற்றி பல்வேறு கோட்பாடுகளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுத்தல் கோட்பாடு அல்லது தேர்வு செய்தல் கோட்பாடு. நம்மை பாதிக்கும் பல்வேறு தூண்டல்களில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்முடைய நனவு பரப்புக்குள் நுழைய அனுமதிப்பது தேர்வு செய்தல். நம்ம எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல போய் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கவனிக்க மாட்டோம். பல்வேறு தூண்டல்கள் அங்கே இருக்கும், பல்வேறு பொருள்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய கவனம் நமக்கு எது தேவை என்பதை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் நம்முடைய நனவுக்குள் நுழைக்கிறது. இன்னொரு தியரி என்ன சொல்லுது, கவனம் என்பது பெருமூளையின் செயல். செரிபிரல் கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய பெருமூளையால் இந்த கவனம் என்ற செயல் நடைபெறுகிறது. இதை யார் சொல்கிறாங்க, ஹெப் அப்படின்றவர் சொல்கிறார். நம்முடைய மூளையில் பல தூண்டல்கள் இருந்தாலும் நாம் எல்லா தூண்டல்களுக்கும் துலங்கல்களை தருவதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட துலங்கல்களுக்கு மட்டுமே நாம் வினையாற்றுகிறோம். இதுதான் கவனம்னு சொல்லக்கூடியது. எனவே நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு ஆட்படுத்துவதே கவனம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனுக்கு நிற்கிறாங்க. பிராட்ஃபண்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, தற்கால செய்தி கோட்பாடு, அதன் அடிப்படையில் கவனத்தை சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, அதிக சிரமமில்லாத தூண்டல்களை உங்களால் சிறப்பாக கவனிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒன்று கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கவனிப்பதற்கே உங்களுக்கு மிகுந்த முயற்சியும் உடல் உழைப்பும் தேவைப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மீது அதிகமாக சிறப்பாக கவனிக்க முடியாது. ஒன்றை கவனிக்கணும்னா அது உங்களுக்கு அதிக சிரமமில்லாதவாறு இருக்க வேண்டும், உடல் அளவிலோ மனதளவிலோ. இந்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் ரூபின் அப்படின்னு ஒரு கெஸ்டால்ட் அறிஞர், கெஸ்டால்ட் அப்படின்னா முழுமை காட்சி கோட்பாடுன்னு பேர். கெஸ்டால்ட் என்பது ஒரு ஜெர்மன் சொல். முழுமை பெற்ற வடிவம் என்பது அதனுடைய பொருள். நீங்கள் தனித்தனி பகுதியாக எதையும் பார்க்கக்கூடாது, எதை பார்த்தாலும் முழுமையான பகுதியாக பார்க்கணும் அப்படின்றது தான் அந்த கெஸ்டால்ட் தியரியினுடைய அடிப்படை. அதில் அந்த கொள்கையை உடைய ஒரு அறிஞர் ரூபின் அப்படின்றவர். அந்த ரூபின் என்ன சொல்கிறாரு, உரு பின்னணி, ஃபிகர் கிரவுண்ட் அப்படின்னு 2 கான்செப்டை கொண்டு வரார். பின்னணி, பேக்ரவுண்ட், நாம் பார்க்குறது எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்குது, பின்னணியில் இருக்குது. அதில் எதை நாம் கவனிக்கிறோமோ அந்த தூண்டல் உருப்பெற்று ஃபிகர், குறிப்பிட்ட ஒரு முழுமையான வடிவத்துக்குள்ளே நம்முடைய கவனத்துக்கு சேருது. ஆக அவர் என்ன சொல்கிறாரு, கவனம் என்பது முழுமை பெற்ற புலன்காட்சி அனுபவம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நாம் எதை முழுமையாக கவனிக்க முடியும்னா, நம்முடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தூண்டல்களில் எது உருவமாக மாறுகிறதோ அதை நாம் தெளிவாக கவனிக்க முடியும். கவனப்பரப்பின் மையத்தினுடைய ஆழம், திடத்தன்மை, திட்டமான எல்லைகள், இதெல்லாம் கவனத்தை மேம்படுத்தும் அப்படின்றார். இந்த கவனம் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டுமல்ல, அது மன எழுச்சி, முயற்சி, இது எல்லாமே சேர்ந்தது. அதை தான் மெக்டோவல் சொல்கிறாரு, ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சிக்கு தான் கவனம் அப்படின்னு பேர். அடுத்தது
கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். அது என்ன கவன வீச்சு? ஒரு மிக குறுகிய நேரத்தில் ஒருவன் ஒரே பார்வையில் எத்தனை பொருள்களை அல்லது எத்தனை தூண்டல்களை உணர்ந்து கொள்கிறானோ அதுவே அவனுடைய கவன வீச்சு. ஒரு சிங்கிள் சைட்டில் அதுக்கெலாம் ரொம்ப நேரம் கொடுக்கக்கூடாது. மிக குறுகிய காலமாக இருக்கணும். ஒரே பார்வை, அதில் எவ்வளவு அவனால் புரிஞ்சிக்க முடியும் அதை கவன வீச்சுன்னு சொல்லுவோம். இந்த கவன வீச்சுக்கே இன்னொரு பேர் இருக்குது, புலன்காட்சி வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். கவன வீச்சை என்ன சொல்லுவாங்கன்னா கவன அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய நனவு பரப்பினுடைய குவி மையத்தில் ஏராளமான பொருள்கள் இடம்பெறுகின்றன. விளிம்பில் நம்ம ஒரு நேரத்தில் பலவற்றை பார்க்கிறோம். அதில் எத்தனைய கவனிக்க முடியலமோ அதுதான் எங்கே நிற்கும், விளிம்பில் இருக்கிறது மையத்தில் நிற்கும்னு சொல்லுவோம். அப்போ நனவு பரப்பினுடைய குவி மையத்தில் எத்தனை பொருள்கள் இடம்பெறுகின்றனவோ அதுவே கவன வீச்சு. இதை அளவிடுவதற்காக ஒரு கருவி பயன்படுத்துகிறாங்க. அந்த கருவிக்கு கவன வீச்சரி கருவி, டேசிஸ்டாஸ்கோப் அப்படின்னு பேர். அப்போ கவன வீச்சை அளக்க பயன்படும் கருவிக்கு டேசிஸ்டாஸ்கோப் அப்படின்னு பேர். அதை கண்டுபிடிச்சது யார், வடிவமைச்சது யாருன்னா ஆர்பி கேட்டல். இந்த ஒரு சில கருவிகளை உருவாக்கியவருடைய பெயர் நம்ம நினைவில் வச்சுக்கணும். கவன வீச்சை கண்டறிய உதவும் கருவி டேசிஸ்டாஸ்கோப், அதாவது கவன வீச்சரி கருவி. இதை உருவாக்கியவர் ஆர்பி கேட்டல். இதில் என்ன இருக்குன்னா ஒரு சில அட்டைகள் இருக்கும். அந்த அட்டைகளில் புள்ளிகள் வச்சுருப்பாங்க. டாட் ஃபிகரிங் கார்ட்ஸ் அப்படின்னு பேர். புள்ளிகள் இடப்பட்ட அட்டைகள். ஒரு அட்டையில் 4 புள்ளி இருக்கும், இன்னொரு அட்டையில் 5 புள்ளி, இன்னொன்றில் 6, 7, 8 இந்த மாதிரி புள்ளிகள் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும், ஒரு மர சட்டை மாதிரி இருக்கும். அதில் நடுவில் மட்டும் ஒரு கேப் இருக்கும். மேலே அந்த அட்டையை போட்டோம்னா அந்த அட்டை அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி வழியாக அந்த அட்டை அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கிடும். அது இறங்கிறதுக்குள்ள அந்த அட்டையை கவனித்து அதில் எத்தனை புள்ளிகள் இருக்குது அப்படின்னு நம்ம சரியாக சொல்ல முடியும். அதுதான் அந்த கவன வீச்சரி கருவியில் இருக்கக்கூடியது. தோராயமாக ஒரு 10 அட்டைகள் அங்கே நம்ம பயன்படுத்தினோம்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய கவன வீச்சு 6 to 7 வரை இருக்கும். 6 to 7 வரைக்கும் அவனால் சரியாக கண்டுபிடிக்க முடியும். ஆரோக்கியமான நல்ல தெளிவான மனநிலை, நல்ல உடல் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன். அதனால் பொதுவாக என்ன சொல்லுவோம், நன்கு முதிர்ச்சி அடைந்த பெரியவர்களுடைய கவன வீச்சு 6 to 7. 6 to 7னா என்ன அர்த்தம்னா 10 அட்டையில் அவனால் 6 to 7 வரைக்கும் சரியாக கண்டுபிடிக்க முடியும். குழந்தைகளினுடைய கவன வீச்சு 3 to 5 வரைக்கும். ஏன்னா குழந்தைங்களால் அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது, 7 பொருள்களுக்கு மேலே நம்மளால் நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பின்கோடு நம்பர்லாம் 6 எண்களால் ஆனதாக இருக்கும். வண்டியினுடைய எண்கள் 4 இலக்கங்களாக இருக்கும். ஏன்னா அதை விட அதிகமாக தாண்ட நம்மால் அதை கவனிக்க முடியாது, நினைவில் வைத்து கொள்ளவும் முடியாது. எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், மிக குறுகிய நேரத்தில், ஒரே பார்வையில் சிக்கலான ஒரு இடத்திலே இருந்து ஒருவன் எத்தனை தூண்டல்களை உணர்ந்து தன்னுடைய நனவு பரப்பின் குவி மையத்துக்குள் அதை இடம்பெறச் செய்கிறானோ அதற்கு கவன வீச்சுன்னு பேர். இந்த கவன வீச்சு குறித்து 1870ஆம் ஆண்டு பளிங்கு கற்களின் மீது ஒரு சோதனையை ஒரு உளவியல் அறிஞர் செய்தார். அவர் பேர் ஜென்சன். இது ஒரு முக்கியமான கேள்வி. டேசிஸ்டாஸ்கோப்பை கண்டுபிடிச்சது கேட்டல். ஜென்சன் என்ன செய்கிறாரு,
பளிங்கு கற்களின் மீது ஒரு சோதனையை செய்கிறார். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கவன மாற்றம், ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன். கவன மாற்றம் அல்லது கவன அலைச்சல். இந்த கவனம் என்பது இருக்கிறதே, இது ஊசலாடும் தன்மை உடையது. அது என்ன ஊசலாடும்? நம்முடைய கவனம் ஒரு இடத்துல இருக்காது. நம்முடைய பழைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, மனிதனினுடைய மனம் ஒரு குரங்கினை போல. கவனம் என்பது மனதினுடைய செயல்தான். இந்த குரங்கு என்ன செய்யும்? ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அதை போல மனிதனினுடைய கவனமும் தொடர்ந்து வெவ்வேறு தூண்டல்களுக்கு தாவிக்கொண்டே இருக்கும். ஒரு பொருளின் மீது தொடர்ந்து 10 வினாடிகளுக்கு மேல் ஒருவனால் கவனத்தை செலுத்த முடியாது. அதிகபட்சம் முயன்று செஞ்சால் 10 வினாடி. சராசரியாக 5 to 6 வினாடிகளில் நம்முடைய கவனம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ இயல்பாக இருந்தால் 5 to 6 வினாடிகளில் கவனம் மாறும். அதிகபட்சம்னா 10 வினாடிகளுக்கு மேலே தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாது. அப்போ நாம் ஒன்றை கவனிக்கணும் அப்படின்னா நம்முடைய முயற்சியை நாம் அங்கு செலுத்த வேண்டும். இயல்பாக இருக்கும்போது நம்முடைய கவனம் அங்கே போகும், இங்கே வரும், ஊசலாடிக்கொண்டே இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும். இது இயல்பான ஒருவனினுடைய நிலை. அப்போ ஆசிரியர் என்ன செய்யணும்? வகுப்பறைக்குள்ள இருக்கும்போது மாணவரினுடைய இந்த கவன மாற்றம் அல்லது கவன அலைச்சலை எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் குறைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்ற ஆசிரியராக இருக்கிறார். அப்போ அங்கே அந்த பாடத்தின் மீது கவனத்தை தொடர்ந்து அவனை செலுத்த வைப்பதற்காக அவர் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. வழக்கமான முறையிலிருந்து மாறுபட்ட முறையில் பாடத்தை நடத்தக்கூடியது, இருக்கக்கூடிய உதாரணத்தை விட்டு வேற ஒரு உதாரணம் சொல்கிறது, துணை கருவிகளை பயன்படுத்துறது, ஆடியோ வீடியோ அந்த கருவிகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா அவனுடைய கவனம் தொடர்ந்து ஆசிரியரையே கவனிக்காமல் அவன் மாறும். அப்போ மாறும் பொழுது நாம் அதற்கு தகுந்தவாறு வெவ்வேறு செயல்களை செய்து கொண்டு அந்த பாடத்தை தொடர்ந்து அவனை கவனிக்க வைக்க வேண்டும். அது நம்முடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. அடுத்தது கவன பகுப்பு, டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு ஒன்று. இந்த கவனம் அப்படின்றது ஒரே சிங்கிள், ஒரே ஒரு கூறு. அதை 2 தனித்தனி கூறுகளாக நம்மளால் பிரிக்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு தூண்டலின் மீது மட்டும்தான் ஒருவருக்கு கவனம் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒருவர் 2 செயல்களை கவனத்தோடு செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த வரியை மீண்டும் ஒரு முறை கவனமாக நீங்கள் கேட்கணும். ஒருவரால் ஒரே நேரத்தில் 2 செயல்களை கவனத்தோடு செய்ய முடியாது. ஒருத்தரால் ஒரு நேரத்தில் 2 செயலை செய்ய முடியாதுன்னு நான் சொல்லலை, கவனத்தோடு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கவனத்தை 2ஆக பிரிக்க முடியாது. ஒரு நேரத்தில் 2 செயல்களை ஒருத்தன் செய்கிறான்னா அவன் அந்த ஒரு செயலை செய்யும்போது அவனுடைய கவனம் அந்த ஒரு செயலின் மீது இருக்கும். அடுத்த செயலுக்கு போகும்போது அவனுடைய கவனம் அந்த இடத்துக்கு போயிடும். இல்லை சார், நான் கவனிக்காமையே 2 செயலை செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் தொலைக்காட்சியை பார்க்கிறோம், உணவை உண்ணுகிறோம். இந்த 2 வேளையில் தொலைக்காட்சியை பார்ப்பது கவனத்தோடு இருக்கிறது. நம்ம சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா, அது பழக்கத்தால் ஏற்படுகிறது. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் அதில் ஒன்று கவனத்தால் இருக்கும், இன்னொன்று பழக்கத்தால் இருக்கும்.
அவங்க 2 வேலையை விரைவாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னுடைய கவனத்தை இங்கும் அங்கும் மிக விரைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அஷ்டவதானி சதாவதானி அப்படின்லாம் இருக்காங்க. ஒரே நேரத்தில் 8 செயல்களை நினைவில் வைத்து கொண்டு செய்பவர்கள் அஷ்டவதானி. 10 செயல்களை செய்தவர்கள் தசாவதானின்னுவாங்க. 100 செயல்களை செய்யக்கூடியவர்கள் சதாவதானின்னுவாங்க. அப்படிலாம் ஆளுங்க இருந்திருக்காங்க. அப்போ 8 செயலை 10 செயலை 100 செயலை எப்படி செய்ய முடியுதுன்னா அவங்க அந்த 8 10 100 செயல்களை 100 தூண்டல்களை ஒரு நேரத்தில் அந்த கவனத்தை மிக வேகமாக அந்த தூண்டலுக்கு இந்த தூண்டல், இந்த தூண்டலில் இன்னொரு தூண்டல், அப்படி அவங்களால மாற்றிக்கொள்ள முடிகிறது. அப்படி மாற்ற முடிவதால் தான் 100 செயல்களையும் அவர்களால் சரியாக செய்து முடிக்க முடிகிறது. ஆனால் கவனம் என்பதை ஒரே நேரத்தில் 2 செயல்களை கவனத்தோடு செய்ய முடியாதுன்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போ குழந்தைகளை பொறுத்தவரை சொற்களை காட்டிலும் புலன்களினால் பாதிக்கப்படக்கூடியதன் அதன் மீது அதிக கவனம் செலுத்துவார்கள். பேசிக்கிட்டே இருந்தால் அவனுடைய கவனம் சிதறி போய்விடும். அவனுக்கு அவனுடைய புலன்கள் 5 புலன்கள் இருக்கின்றனவல்ல, அதில் காதை மட்டுமே பயன்படுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும், கவனிக்க முடியாது. அப்போ மற்ற புலன்களுக்கும் ஏதாவது பணி கொடுக்கக்கூடியவாறு பாடங்கள் அமைகின்ற பொழுதுதான் இந்த கவன பகுப்பினால் மாணவர் மனம் பாடத்திலிருந்து விலகாமல் இருப்பதற்கு நாம் பழக்கப்படுத்த முடியும். கவனமின்மை 3வது இன்அட்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கவனமின்மை. அது என்ன கவனமின்மை? நாம் ஒரு நேரத்தில் ஒரு தூண்டலை கவனிக்கணும். வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கோம். வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கும்போது பாடத்தை கவனிக்கணும். ஆனால் நான் எந்த தூண்டலை கவனிக்கணுமோ அதை கவனிக்காமல் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். எதன் மீதும் கவனம் இல்லாமல் இருப்பதன் அதனுடைய பொருள் அப்படி இல்லை. நான் எதை கவனிக்கணுமோ அதை நானே கவனிக்காமல் இருக்கிறது, அதுக்கு கவனமின்மைன்னு பேர். அவனை ஏதோ ஒரு நிகழ்வு பாதித்திருக்கும், ஏதோ வேறொரு தூண்டலால் அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். அப்போ அவன் என்ன செய்வான்? அவன் மென்டலி ப்ரெசன்ட், இந்த ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்னு சொல்கிறோமில்ல, அதுதான் கவனமின்மை. எதை கவனிக்க வேண்டுமோ, எந்த குறிப்பிட்ட தூண்டலை கவனிக்க வேண்டுமோ அதை கவனிக்காமல் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அது கவனம். இன்னொன்று இருக்கு, கவன சிதைவு, டிஸ்ட்ராக்ஷன், கவன குலைவு. அது என்னன்னா, நாம் ஒரு தூண்டலினால் பாதிக்கப்பட்டு அதை கவனித்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் வேற ஒரு தூண்டல் நம்முடைய கவனத்தை எங்கே செலுத்தி கொண்டிருக்கிறோமோ அதை விடுத்து தன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்கோம். திடீர்னு வெளியில், ஜன்னலுக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. உடனே என்ன பண்ணுறோம்? ஜன்னல் வழியாக வெளியில் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மாணவன் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய தூண்டலால் பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கான். அவன் தன்னுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வெளியில் ஏற்படக்கூடிய சத்தம் அவனுடைய கவனத்தை தன்பால் இழுக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம், கவனமின்மை. வகுப்பறையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் பாடத்தை கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தானா அது கவனமின்மை.
இதுக்கு காரணம் அவன்தான் கவனிக்கணும், அவன் கவனிக்காமல் இருக்கான். அதுக்கு பேர் கவனமின்மை. ஆனால் கவன சிதைவு என்பது அவன் எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். வேற ஒரு தூண்டல் அவன் மேற்கொண்டிருக்கக்கூடிய கவனத்தை அங்கிருந்து நீக்கி தன்பால் இழுக்கிறது. ஒரு சத்தமோ ஒரு வெளிச்சமோ ஏதோ ஒன்று, அது அவனுடைய வேலையை, அவனுடைய கவனத்தை கெடுக்கிறது. அதுக்கு கவன சிதைவு, கவன சிதறல், கவன குலைவு அப்படின்லாம் பேர். அப்போ இதை எப்படி தடுக்கிறது? கான்சன்ட்ரேஷன், கூர்ந்து கவனிக்கக்கூடிய பயிற்சி, அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் அவர்களுடைய கவனிக்கக்கூடிய தன்மை மிக குறைவாக இருந்தால் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டால் கூட அவங்களுடைய கவனம் மாறி போய்விடும். அப்போ அவங்களுக்கு அது புரியணும், நாம் இப்போ நம்முடைய வேலை கவனிக்க வேண்டியதை கவனிக்க வேண்டியது அப்படின்றத உணர்ந்திருக்கணும். அது இளம்பருவத்திலிருந்தே பாடத்தை நடத்தும் பொழுது அல்லது ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு எதில் ரொம்ப ஆர்வத்தோடு அவன் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறானோ அந்த நேரத்தில் வேற எந்த கவன சிதறல் வந்தாலும் அவன் அதனால் பெரிதும் பாதிக்கப்பட மாட்டான். அவனுக்கே விருப்பமான ஒன்றில் ஈடுபட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாணவனுக்கு விளையாட்டு பிடிக்குது, ரொம்ப ஆர்வமாக விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த ஆர்வத்தோடு விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவங்க அம்மாவோ அப்பாவோ கூப்பிட்டா கூட அவன் காதில் அது விழாது. ஏன்னா அவனுடைய ஆர்வம் முழுக்க, கவனம் முழுக்க ஒரு தூண்டலிலே இருக்கும் பொழுது இந்த கவன சிதைவை ஏற்படுத்தக்கூடிய வேறொரு தூண்டல் அவனை பாதிக்காது. ஆனால் படிக்கவே விருப்பமில்லாத ஒரு மாணவன் உட்காந்துட்டு இருக்கான், புத்தகத்தை மட்டும் விரித்து வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்து வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு அது ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவனால் கவனத்தை அங்கே செலுத்த முடியாது. எனவே கவனம் அப்படின்னா என்ன, இந்த கவனம் தொடர்பான கோட்பாடுகள் என்ன சொல்லுது, அடுத்தது கவன வீச்சுன்னா என்ன, கவன மாற்றம், கவன பகுப்பு, கவனமின்மை, கவன சிதைவு, இதை குறித்தெல்லாம் நாம் இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். இந்த வகுப்புக்கு அடுத்த வகுப்பில் கவனம் தொடர்பான மேலும் சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.